ஏழைகளுக்கான அக்கறையும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் வலியுறுத்தும் நபர். மக்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க அவரின் பேச்சுகள் ஓர் ஒளியாகும். 1.3 பில்லியன் கத்தோலிக்கர்களை ஒரு குடும்பமாக இணைக்கும் நபர் போப். இவரை அனைத்து நாட்டு மக்களும் மதித்து பின்பற்றுகிறார்கள். பிற மதத்தினரோடு ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். இவர் ரோமில் உள்ள வாட்டிகன் நகரத்தில் இருந்து திருச்சபையை வழிநடத்துகிறார். ரோம் என்பது ஒரு நகரம் மட்டும் அல்ல, அது கத்தோலிக்க திருச்சபையின் இதயமாம். போப் வழிகாட்டும் வார்த்தைகள் உலகம் முழுவதும் மதம், கலாச்சாரம், அரசியல் என பல துறைகளில் தாக்கம் செலுத்துகிறது. உலக அரசியல் விவாதங்களில் கூட முக்கிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அவர் ஒரு ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஒரு சர்வதேச சிந்தனையாளர். இவர்தான் புனித போப் பிரான்சிஸ். அர்ஜென்டினாவில் பிறந்த இவர் கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப். 88 வயதான போப் பிரான்சிஸ் மரணத்தை தொடர்ந்து அடுத்த தலைவர் யார் என்பதை அறிய உலகம் காத்திருக்கிறது. திருச்சபை எதிர்காலத்தில் எந்த பாதையில் செல்லும்? பாரம்பரியமா அல்லது புதுமையா? எது வந்தாலும் புதிய போப் உலக கத்தோலிக்க திருச்சபை மக்களை கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் வழிநடத்தப் போகிறார். உலக சமாதானத்திற்காக நாமும் ஜெபித்துக் கொள்வோம்.